ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், கோல்டில் 30 மினிட்ஸ் டைம் ஃப்ரேம் நம்ம வந்து வச்சுருக்கோம். சப்போர்ட் வந்து பார்த்தீங்கன்னா இங்கே இருக்கக்கூடிய 2370.634 அந்த ரேஞ்சில் சப்போர்ட்டும், ரெசிஸ்டன்ஸ் வந்து பார்த்தீங்க அப்படின்னா நமக்கு வந்து 2374.978 அந்த ரேஞ்சிலேயே நம்ம வந்து ரெசிஸ்டன்ஸ் வந்து மார்க் பண்ணிக்கலாம். ஒன்ஸ் மார்க்கெட் ரெசிஸ்டன்ஸை பிரேக் அவுட் பண்ணால் அப் சைடு 2379.023 அந்த ரேஞ்ச் வரையும் நமக்கு வந்து கண்டினியூவாக மார்க்கெட் மூவ் ஆகிறதுக்கு சான்ஸ் இருக்குது. நம்ம டார்கெட் வந்து ஒயிட் லைன் வந்து மார்க் பண்ணிக்கலாம், கொஞ்சம் டிஃப்ரென்ஸ் நம்ம காட்டுறதுக்காக. ஸோ நமக்கு வந்து லெஃப்ட் ஹேண்ட் சைடில் பார்த்தோம் அப்படின்னா ஆல்மோஸ்ட் நமக்கு வந்து க்ளீன் கேண்டில்ஸ்டிக்ஸ் இருக்குது. ஸோ நமக்கு வந்து ரெசிஸ்டன்ஸை பிரேக் அவுட் பண்ணிச்சு அப்படின்னா கண்டினியூவாக மார்க்கெட் நம்ம சொல்லியிருக்க அந்த லெவல்ஸை வந்து ரீச் பண்ணுறதுக்கான சான்ஸ் வந்து அதிகமாக இருக்குது. நமக்கான டார்கெட் வந்து எவ்வளோ இருக்குன்னு பார்த்தோம் அப்படின்னா ஒரு 43 பிப் வந்து ரேஞ்ச் இருக்குது. ஸோ நமக்கு வந்து சப்போர்ட்டை நெக்ஸ்ட்டு மார்க்கெட் பிரேக் அவுட் பண்ணுச்சுன்னா இது வரையும் போகணுன்னு பார்த்தோம்னா நமக்கு ப்ரீவியஸ் லெஃப்ட் ஹேண்ட் சைடில் இருக்க இந்த லோ நமக்கு 2366.99 அந்த ரேஞ்ச் வரையும் நமக்கு வந்து கண்டினியூவாக மார்க்கெட் மூவ் ஆக சான்ஸ் இருக்குது. அதே மாதிரி நமக்கு லெஃப்ட் ஹேண்ட் சைடில் பார்த்தோம்னா க்ளீன் கேண்டில்ஸ்டிக்ஸ் இருக்குது, கண்டினியூஸ் புல்லிஷ் கேண்டில். ஸோ நமக்கு வந்து கண்டினியூவாக மார்க்கெட் வந்து இந்த ஏரியா வந்து ரீச் அவுட் பண்ணுறதுக்கான சான்ஸ் இருக்குது. ஸோ நமக்கு டவுன் சைட் டார்கெட் எவ்வளோ பிப் இருக்குது அப்படி பார்த்தோம் அப்படின்னா நமக்கு வந்து ஒரு 36 பிப் வந்து ஈஸியாக வந்து ப்ராஃபிட் வந்து கொடுக்குறதுக்கான சான்ஸ் இருக்குது. நமக்கான அந்த லெவல்ஸ் வந்து பிரேக் அவுட் பண்ணுறதுக்காக வெயிட் பண்ணலாம். அதுக்கிடையில் எந்த ஒரு ட்ரேட்ஸும் வந்து எக்ஸிக்யூட் பண்ண வேணாம். அதே மாதிரி இந்த கன்சால்டேஷன் ரேஞ்ச் அப்படின்றத பார்க்கும்போது எவ்வளோ பிப் இருக்குது அப்படின்னு பார்த்தோன்னா ஒரு 44 பிப் வந்து ரேஞ்ச் இருக்குது. இந்த ரேஞ்சஸை பிரேக் அவுட் பண்ணட்டும், அதுக்கிடையில் எந்த ஒரு ட்ரேட்ஸும் எக்ஸிக்யூட் வேணாம்னா, ஏன்னா மார்க்கெட் நெக்ஸ்ட் வந்து ரெசிஸ்டன்ஸ் கிரியேட் பண்ணி செல் ஆகி திரும்ப அந்த ரேஞ்சுக்குள்ளே வரக்கான பாசிபிலிட்டிஸ் வந்து அதிகமாக இருக்குது. ஸோ நம்ம வந்து பிரேக் அவுட்காக வெயிட் பண்ணலாம். நெக்ஸ்ட் ஒரு வீடியோவில் பார்ப்போம். தேங்க்யூ ஃப்ரெண்ட்ஸ்.